Studio Kitchen. இப்போ நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் பூரி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். சொரக்காய், உப்பு, இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகாய், அரிசி மாவு, எண்ணெய். சொரக்காய் பூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சொரக்காவை வந்துட்டு தோலை எடுத்துட்டு அந்த நடுவில் இருக்க ஃப்ளஷ் மாதிரி இருக்கும்ல, விதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் போடுறேன். 4 பச்சை மிளகாய், அது மாதிரி ஒரு 2 துண்டு இஞ்சி, அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இந்த 3ஐயும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவி வச்சுருக்க சொரக்காய் சேர்த்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசையும் பொழுது இதுலேருந்தே வந்துட்டு ஒரு ஈரம் வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சொரக்காய் பூரியில் சுத்தமாக தண்ணியை நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த சொரக்காயிலேருந்து எவ்வளோ தண்ணி வருதோ அதை வச்சு தான் நம்ம வந்து இதில் பிசையணும். இப்போ இதில் நம்ம இப்போ பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்திடுங்க. இப்போ ஒரு தடவை இதை எப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து உப்பு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ வந்துட்டு இதில் நம்ம அரிசி மாவில் தான் இது பண்ண போகிறோம். அரிசி மாவு இவ்வளோ அளவு தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பிசையும்பொழுது இதில் எவ்வளோ இழுக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு போடணும். ஃபஸ்ட்டு 1 கப் போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஈரத்துக்கு எவ்வளோ இழுக்குதோ அந்த அரிசி மாவு போடணும். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிறக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை தட்டி எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து சப்பாத்தி மாவு எப்படி நம்ம வந்து சப்பாத்தி பிசையுமோ அது மாதிரி வந்து கட்டையிலெல்லாம் தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி 2 பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை இருந்தால் வாழை இலை வந்து எடுத்துக்கோங்க. பாலித்தீன் கவரில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க 2லேயுமே. இதிலிருந்து ஒரு பால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு மாவு வந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கோங்க. இன்னொரு கவரை வந்து இப்படி மேலே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் தட்ட வேண்டாம், இவ்வளோதான் போதும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ அப்படியே எடுத்துட்டு நம்ம அப்படியே பூரி பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எப்படி எடுத்து உடனே சேர்த்திடணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டோன்னா அப்படியே வந்து மேலே வரணும் பூரி. இது வந்து நமக்கு நார்மலாக கோதுமை மாவு பூரி மாதிரி ரொம்ப உப்பெல்லாம் செய்யாது. சாப்பிடும்பொழுது லைட்டாக மொறுமொறுனும் கொஞ்சம் வந்து சாஃப்டாகவும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே திருப்பிடலாம். 2 சைடும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும்.
இப்போ 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம சுவையான சுரைக்காய் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.